உலகத்திலேயே ஒரு போக்கிரித்தனமான நாடு இருக்க முடியும்னா அது அமெரிக்கா தான். ஆனா அதுதான் உலகத்திலேயே தன்னை ஜனநாயக நாடு என்று ஒரு முகமூடியை காட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயக முகமூடி கலண்டு விழுந்திருக்கிறது. ரொம்ப அருவருப்பான ஒரு அரசியல் நடவடிக்கையை அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரங்கேற்றிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு வெனிசுலா என்கிற ஒரு நாட்டில் போய் நேரடியாக இறங்கி அந்த நாட்டுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியும் நள்ளிரவில் கைது பண்ணி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நாகரீக உலகத்தில் இப்படி ஒரு அரசியல் நடவடிக்கை நடக்க முடியுமா அப்படிங்கிற உலகமே இன்னைக்கு அச்சத்தோட ஒரு எதிர்ப்பு கேள்வியை இன்னைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அமெரிக்க அதிபர் இந்த நடவடிக்கைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். அதாவது முழுமையான தீர்வு. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இந்த நடவடிக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அமெரிக்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்சர் கோலியேஷன். அமெரிக்க அதிபருடைய இந்த மோசமான நடவடிக்கைக்கு பதில் தருகிற ஒரு கூட்டணி என்று மக்கள் கூட்டணி அமைத்து கொண்டு அமெரிக்க அதிபரே உன்னுடைய மோசமான அரசியல் நடவடிக்கைக்கு எங்களை பலிகடா ஆக்காதே அப்படின்னு அமெரிக்க தெருக்களில் இறங்கி அமெரிக்க அதிபரை இன்னைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி உலகம் முழுக்க பரபரப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க அதிபர் கைது செய்யக்கூடிய நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? அமெரிக்காவில் தங்கு தடையில்லாமல் வரக்கூடிய போதைப் பொருளுக்கு இவர்தான் காரணமாக இருக்கிறார். இந்த நாட்டின் வழியாகத்தான் எங்கள் நாட்டுக்குள்ள மிகப்பெரிய போதைப் பொருள் வருது அப்படிங்கிற ஒரு போலியான குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். எப்படி ஈராக்கில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரசாயன ஆயுதங்கள் இருக்கு என்று சொல்லி அங்கே போய் சதாம் ஹுசேனை கைது செய்து தூக்கிலிட்டார்களோ, அதுக்கு பிறகு எந்த ரசாயன ஆயுதங்களும் நாட்டில் கண்டுபிடிக்கப்படலை. அதே போல பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்னைக்கு அந்த வெனிசுலா அதிபரை கைது செய்திருக்கிறது. ஆனால் அமெரிக்க மக்கள் என்ன சொல்றாங்க? அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருப்பது போதைப் பொருள் என்கிற ஒரு விளம்பரம் தானே தவிர, ஒரு போலியான பொய்யான குற்றச்சாட்டு தானே தவிர, உண்மையிலே அவருடைய விருப்பம் என்பது அங்க மிகப்பெரிய அளவுக்கு கிடைக்கிற எண்ணெய். அமெரிக்காவில் 55 பில்லியன் பேரல் எண்ணெய் இருக்கிறது, க்ரூட் ஆயில் இருக்கிறது. ஆனால் அதை விட மிக ரொம்ப சின்ன நாடாக இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 300 பில்லியன் பேரல் எண்ணெய் என்பது இருக்கு. இந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் போதைப் பொருள் குற்றச்சாட்டை முன் வச்சு போய் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் நாம் விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே 300 பில்லியன் பேரல் எண்ணெய் இருந்தால் கூட அது ஒரு ஹெவி க்ரூடு, அதாவது தார் மணல் என்று சொல்லக்கூடிய ஹெவி க்ரூடு. அதை எடுத்து சந்தைப்படுத்துவதற்கான முறையில் அதை பெட்ரோலிய பொருட்களாக மாற்றுவதில் ஒரு பெரிய டெக்னாலஜி அவங்களுக்கு இல்லை. அது அமெரிக்காவை விட கம்மியாக தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வளம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை முழுக்க டாலர் ஆக்கலாம், காசாக்கலாம் என்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு மிக அருவருப்பான விருப்பம் தான் இந்த கைது நடவடிக்கை என்பது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன? அமெரிக்கா இப்படி நடந்துக்கிறதுக்கு உலகம் முழுக்க எந்த 2 நாடுகளுக்கு இடையில் பெட்ரோலிய வர்த்தகம் நடந்தாலும் கூட அந்த வர்த்தகத்திற்கு டாலர் தான் அந்த பண்டமாற்று நாணயமாக இருக்கணும். பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெனிசுலா என்ன முடிவு பண்ணிருக்கு? எந்த நாடுகள் எங்ககிட்ட இருந்து என்ன வாங்கினாலும் அந்தந்த நாடுகளுடைய நாணயத்தை எங்களுக்கு கொடுத்தா போதும், டாலரை கொடுக்க வேண்டாம் என்று துணிச்சலான முடிவு எடுத்திருக்கு. இந்த முடிவும் அமெரிக்க அதிபருக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா தன்னுடைய அரசியல் மேலாதிக்கத்தை ஒரு நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் டாலர் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அதுக்கு எதிராக எப்படி ஒரு நாட்டுடைய அதிபர் பேசலாம்? ஆகவே போதைப் பொருள் குற்றச்சாட்டு, கைது நடவடிக்கை, போர்க்குற்றவாளி, இப்படியெல்லாம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. ஆனா நிக்கோலஸ் மதுரோ சைமன் பொலிவாருடைய வாரிசு. அமெரிக்காவில் போய் நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது சொல்றாரு, நான் எந்த குற்றத்தையும் இழைக்கவில்லை, போர் கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப துணிச்சலாக சொல்றாரு. இன்றைக்கும் நான் தான் அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கிறேன், இது போலியான குற்றச்சாட்டு அப்படின்னு ரொம்ப துணிச்சலாக அவர் சொல்றாரு. இந்த நடவடிக்கையை பல நாடுகள் கண்டித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு? கொலம்பியாவினுடைய அதிபரை பார்த்து அடுத்து உங்க நாடு தான் எச்சரிக்கையா இருங்கன்னு ரொம்ப பகிரங்கமா மிரட்டுறாரு. அந்த நாட்டுடைய அதிபர் குஸ்டோவோ பெட்ரோ ரொம்ப பகிரங்கமா சொல்றாங்க, நாங்க சமாதானத்தை விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு எதிராக எங்களுடைய ஆயுதங்கள் தயாராக இருக்கிறது என்கிற சின்னஞ்சிறிய நாடான கொலம்பியா இந்த நடவடிக்கையை எதிர்த்திருக்கிறது, அமெரிக்காவை கண்டிக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூபா, அந்த நாட்டினுடைய அதிபர் தியாஸ் கெனால் கண்டித்திருக்கிறார். சீனா கண்டித்திருக்கிறது, ஆப்பிரிக்க ஒன்றியம் கண்டித்திருக்கிறது, குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய இந்த தெற்காசிய நாடுகள் முழுக்க கண்டித்திருக்கிறது. ஆனால் இந்தியா மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது. உலகத்தினுடைய தலைவர் என்று சித்தரிக்கப்படுகிற விஸ்வகுரு மோடி, அப்போ உலகத்துக்குள்ளதான் இந்த நடவடிக்கை என்பது நடந்திருக்கிறது. ஏன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கிறது இல்லை?
இந்த நடவடிக்கை எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரே தவிர, அதுவும் ரொம்ப சன்னமான மெல்லிய குரலில் சொல்றாரே தவிர, ஒருவேளை உரத்து சொன்னா அமெரிக்க அதிபர் கேட்டுருமோங்கிற ஒரு அச்சம் தான் இவங்களுக்கு இருக்கே தவிர, அமெரிக்காவோட நடவடிக்கை இவர்கள் கண்டிப்பதற்கு தயாராக இல்லை. இந்த நடவடிக்கை என்பது உலகம் முழுக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அருவருப்பையும் ஒரு அரசியல் கோபத்தையும் எதிர்வினையும் உருவாக்கி இருக்கிறது. உலக மக்கள் முழுக்க இன்னைக்கு வீதியில இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு வியட்நாம் அந்த தேசத்தை கபலீகரம் செய்கிற போது அமெரிக்க இராணுவம் அங்கே போகிற போது வியட்நாம் தனிமையில் இல்லை, உங்களுடைய பெயர் வியட்நாம், எங்களுடைய பெயர் வியட்நாம் என்று உலகம் முழுக்க மக்கள் போராடினார்களோ, அமெரிக்க இளைஞர்கள் எப்படி தெருவில் இறங்கி போராடினார்களோ, அதே போல மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காட்சி என்பது அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெயர் வெனிசுலா, எங்களுடைய பெயர் வெனிசுலா, உங்களுடைய பெயர் நிக்கோலஸ் மதுரோ, எங்களுடைய பெயர் நிக்கோலஸ் மதுரோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த சர்வதேச அளவிலான ஒரு இயக்கம் என்பது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. உலக மக்களுடைய இந்த ஆவேச போராட்டத்திற்கு முன்பு அமெரிக்க ஏகாதிபத்தியம் வீழ்த்தப்படுவது உறுதி. தன்னுடைய அருவருப்பான அரசியல் நடவடிக்கையிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விலகவில்லை என்று சொன்னால் உலக அரங்கத்திற்கு முன்னால் அவர் அம்பலப்படுவதும் தோற்கடிக்கப்படுவதும் உறுதி என்பதை உலகத்தினுடைய ஊடகங்கள் இன்னைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது.